வடகொரியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சி மீண்டும் கிம் ஜாங் உன்னை அதன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளது. 1940களின் பிற்பகுதியிலிருந்து கிம் குடும்பம் வடகொரியாவில் சர்வாதிகார ஆட்சியை செய்து வருகிறது. கிம்மின் தலைமையின் கீழ் வடகொரியா தனது போர் தடுப்பு திறனை தீவிரமாக மேம்படுத்தியுள்ளது என்றும், அணுசக்திகளை அதன் மையமாக கொண்டு இருப்பதாகவும் அரசு நடத்தும் ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால சர்வதேச தடைகள் இருந்தபோதிலும் வடகொரியா தனது அணுசக்தி திறன்களை தொடர்ந்து வளர்த்து வருகிறது. தடை செய்யப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தொடர்ந்து சோதித்து வருகிறது. ஆனால் வடகொரியாவில் ஆட்சியின் ரகசியம் இராணுவம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை மதிப்பிடுவதை கடினமாக உள்ளது. 2011ஆம் ஆண்டு தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு ஆட்சியின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்ட கிம் அணுவாயுத திட்டத்தில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளார். இது மேற்கு நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலாக மாற்றியுள்ளது. வடகொரிய தலைமையின் உச்சத்தில் கிம் தொடர்ந்து இருந்து வந்தாலும், கட்சி மாநாட்டின் தலைமைத்துவம் அல்லது நிர்வாகக் குழு 2021ஆம் ஆண்டு கடைசி கூட்டத்திற்கு பிறகு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன் 39 உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் தனது உரையில் நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதாக கிம் சபதம் செய்தார். இதை அவர் கனமான மற்றும் அவசரமான வரலாற்று பணிகள் என்று விவரித்தார். மேலும் கிம்மின் மகள் ஜூ ஏ அடுத்த அதிகாரம் மிக்க நபராக வருவாரா என்பதில் அனைவரின் கவனமும் உள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் தென்கொரியாவின் உளவு நிறுவனம் கிம் தனது வாரிசாக ஜூ ஏவை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறியது. 13 வயது என்று நம்பப்படும் கிம் ஜூ ஏ அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் ஏவுகணைகளை ஆய்வு செய்தல் மற்றும் பெய்ஜிங்கின் இராணுவ அணிவகுப்பில் தனது தந்தையுடன் கலந்து கொள்வது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.